10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். நாம இந்த வீடியோல எடுத்துக்காட்டு 8.26 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் பார்க்க போறோம். ஒரு கூடையில் உள்ள 80 மஞ்சள், 70 சிவப்பு மற்றும் 50 வெள்ளை பூக்களிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பூ தேர்ந்தெடுக்கப்படும் பொழுது அது மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூவாக இருக்க நிகழ்தகவு என்ன? எப்போதுமே நிகழ்தகவு கணக்குல நாம முதல்ல என்ன எழுதுவோம்? கூறுவழி எழுதுவோம் இல்லையா? கூறுவழிங்கிறது என்ன? மொத்த பூக்கள். மொத்தம் எத்தனை பூக்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் கூறுவழி. n of s சமம் மொத்தம் எத்தனை பூக்கள் பாருங்க, 80 மஞ்சள், 70 சிவப்பு, 50 வெள்ளை. கூட்டுங்க, 80 70 150, ஒரு 50 கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்குது? 200. 200 பூக்கள் இருக்கு. கேள்வி பாருங்க, சமவாய்ப்பு முறையில் ஒரு பூ தேர்ந்தெடுக்கும் போது அது மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூவாக இருக்க நிகழ்தகவு என்ன? முதல்ல நாம மஞ்சள் நிற பூக்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மஞ்சள் நிற பூக்கள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சியை நாம மஞ்சள் எல்லோ இல்லையா, ஒய்ன்னு எடுத்துக்குவோம். அப்படின்னா எத்தனை எல்லோ கலர் பூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற பூக்கள் எத்தனை இருக்கு? 80. n of y சமம் 80. P of y கண்டுபிடிச்சுக்குவோம். நமக்கு தெரியும், இந்த பாடத்திலே ஒரு ஃபார்முலா தான் நம்ம படிச்சிருக்கோம். n of y by n of s. n of y எவ்வளவு? 80 by n of s எவ்வளவு? 200. அடுத்து மஞ்சள் நிற பூக்கள் அல்லது சிவப்பு நிற பூக்கள் இல்லையா? சோ சிவப்பு நிற பூக்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நிகழ்ச்சியை நாம சிவப்புக்கு என்ன எழுத்து? R இல்லையா? சிவப்பு நிற பூக்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நிகழ்ச்சியை நாம R அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா n of r எத்தனை சிவப்பு நிற பூக்கள் இருக்கு அப்படின்னா கணக்குல பாருங்க, 70 சிவப்பு நிற பூக்கள் இருக்கு, 70 போட்டுக்குங்க. அடுத்து என்ன எழுதுவோம்? நிகழ்தகவு P of r. P of rக்கு என்ன ஃபார்முலா? n of r by n of s. n of rங்கிறது 70, n of sங்கிறது 200. எல்லோ கலர் பூக்கள், அதாவது மஞ்சள் நிற பூக்களும் சிவப்பு நிற பூக்களும் ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். அதை நீங்க முதல்ல எழுதிக்கணும். y மற்றும் r ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ரெண்டு நிகழ்ச்சிகள் ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னா அவற்றின் வெற்றுக்கணம் P of y சேர்ப்பு r. அதாவது நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? மஞ்சள் அல்லது சிவப்பு, y அல்லதுக்கு சேர்ப்பு r சமம் P of y plus P of r. ஒன்றையொன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்ங்கிறதுனால P of y வெட்டு r அந்த டேர்ம் இதுல இருக்காது. P of y எவ்வளவு? 80 by 200. P of r எவ்வளவு? 70 by 200. ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 80 70 150 by 200. நீங்க 50வது வாய்ப்பாடு சொல்லி அடிங்க அல்லது 0 அடிச்சுக்குங்க. 5வது வாய்ப்பாடு சொல்லுங்க. 3 15 4 20 3 by 4. நன்றி மாணவர்களே.